Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் அப்பம் எப்படி செய்தான் பார்க்க போறோம். இத பார்க்கும்போதே தெரியும், இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு சொல்ட்டு. இதுக்கு நான் யூஸ் பண்ண ரைஸ் வந்து ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசியில தான் இந்த ஸ்வீட் அப்பம் வந்து செஞ்சிருக்கேன் நானு. நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட் படி கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாரி நல்ல சாஃப்ட்டான, சூப்பரான ஸ்வீட் அப்பம் ரேஷன் அரிசியிலேயே நம்ம செய்யலாம். ஓகே. இப்ப நம்ம ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்காக நாம அரிசிய ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ரேஷன் அரிசியில பச்சை அரிசி வருது பார்த்தீங்களா? அத வந்து நல்லா கிளீன் பண்ணி ஒரு 5லேருந்து 6 தடவ நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் உங்களுக்கு அப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். ஸோ இத அப்படியே மூடி போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த அப்பத்துக்கு அந்த ஸ்வீட் குடுக்கறதுக்காக வெல்லத்த நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா? அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு வரட்டும். 1 கப் அரிசினா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து கரெக்ட்டா இருக்கும். உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம போட்ட இந்த வெல்லம் அந்த தண்ணியோட நல்லா சேர்ந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சி வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம ஃபைனலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த சைடுல நம்ம ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அரிசி அது வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணிய வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி வடிகட்டிட்டு ரொம்ப நேரம் வெளிய வைக்க வேணாம். உடனே மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. இது கூடவே இந்த அப்பத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கறதுக்காக ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம மிக்ஸி ஜார அந்த மூடி போட்டு சும்மா ஒரு அரை அரைச்சுட்டு எடுத்துட்டு வரலாம். இந்த மாரி கொர கொரன்னு ஒரு அரை அரைச்சு எடுத்துட்டு வந்துட்ட பிறகு, நம்ம ஆல்ரெடி வெல்லத்த காய்ச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து பாதி அளவுக்கு எடுத்துட்டு, வடிகட்டி இது கூட சேர்த்துட்டு, இன்னொரு ஒரு அரை அரைச்சுட்டு எடுத்துட்டு வரலாம். இப்ப இத நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்குன்னா, ஒரு 2 பத்த அளவுக்கு நான் தேங்காய் இந்த மாரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து இது பெருசா இருக்கிறதால நான் பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்க சின்ன வாழைப்பழம் யூஸ் பண்றதா இருந்தா, 1 வாழைப்பழம் சேர்த்துக்குங்க. இதுல 1 கப் அரிசின்றது கிராம் வைஸ்ல பார்த்தா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்ககிட்ட கப் மெஷர்மெண்ட்ஸ் இல்லன்னா, நீங்க நார்மலா வீட்ல இருக்கிற பவுலு இல்ல கிளாஸ் எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கேத்த மாரி வெல்லம் அளவு எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த வெல்லம் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் வடிகட்டி சேர்த்துட்டு, மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஒரு அரை அரைச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். நான் இதில எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த வெல்லம் தண்ணி நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி, ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்தோம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் பார்த்தீங்களா? அதுவே இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அரைச்சு எடுத்தா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாரி இருக்கணும். நல்லா சாஃப்ட்டா அரைச்சு எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு அரிசி போட்டு அரைச்சு எடுத்துக்கங்க. அரிசி போடும்போதே நீங்க வாழைப்பழம், தேங்காய்லாம் போட வேணாம். அரிசி போட்டு ஜஸ்ட் ஒரு அரை அரைச்சு எடுத்துட்டு, ஃபைனலா இத சேர்த்து இந்த மாரி நல்லா சாஃப்ட்டா அரைச்சுக்கிங்க. அரிசி வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கும்போது இந்த மாரி நல்லா சாஃப்ட்டா அரைஞ்சு வரும். அப்போ வந்து அப்பம் நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாரி உங்களுக்கு வரும். இப்ப நம்ம அப்பம் வந்து ஊத்தி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடா இருக்கு. ஃப்ளேம பொறுத்தவரைக்கும் லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம். இந்த கரண்டிலிருந்து ஒரு கரண்டி எடுத்து நான் ஊத்திக்கிறேன். அப்பம் ஊத்திட்டு உடனே எதுவுமே நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2, 3 செகண்ட்லயே இந்த மாரி உங்களுக்கு நல்லா மேல எழும்பி வரும். இந்த மாரி எழும்பி வரும்போது, அது மேல எண்ணெய் படுற மாரி கரண்டியால இந்த மாரி தள்ளி விடுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். அப்பம் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிட்டோம்னா, அதில நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அதனால சீக்கிரமா உங்களுக்கு வெளிய கலர் சேஞ்ச் ஆயிடும். ஆனா உள்ள வந்து வேகாது. ஸோ லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, அப்பம் வந்து நம்மளுக்கு சூப்பரா ரெடியாகி வந்திருக்கு. இப்ப நம்ம இத வெளிய எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து.
1/2 கப்பு வெல்லம் வந்து சுகர் வந்து கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சுகர் நல்லா பிடிக்கும்னா, ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. இதே மாரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்க இந்த அப்பத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது, இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு எல்லா அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுறதா இருந்தா, ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். 1 கப்பு அரிசியில எனக்கு கரெக்ட்டா 10 அப்பம் கிடைச்சது. அதாவது 200 கிராம் அரிசியில. அப்பத்த பொறுத்தவரைக்கும் அதிரசம் மாரி கொஞ்சம் எண்ணெயா தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுறோம். ஸோ சாப்பிடலாம். அப்படி இல்ல ரொம்ப ஆயிலியா இருக்கு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா பேப்பரால நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு, அந்த எண்ணெய்லாம் வெளிய வந்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடலாம். அ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு சொல்ட்டு. ரேஷன் அரிசியில பண்ண அப்பம் சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் படி நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த அப்பத்த ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.